தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the name of the Lord. இந்த மாலை நேரத்தில் உங்களுடைய வீடுகளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். In this beautiful evening, we are very glad to meet you at your houses. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை பாதுகாத்து வருகிறார். Every day the Lord protects us. கடந்த மாதம் முழுவதும் கண்ணின் மணி போல நம்மளை பாதுகாத்த தேவன் The Lord has been so good to us in the past month. இந்த புதிய மாதத்தில் நம்மளை பாதுகாப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். Even in this new month, the Lord has been so good to us. இந்த மாதத்துக்கு மட்டுமல்ல, Not only for this month, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்மை பாதுகாப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். the Lord is all sufficient to take care of us throughout the whole complete day of our lives. நம்முடைய பிறப்பை குறித்து தேவனுக்கு ஒரு உன்னதமான திட்டம் இருக்கிறது. The Lord has a greater plan about your birth on this earth. நாம் நம்முடைய தாயின் கர்ப்பத்தில் உருவாகுவதற்கு முன்பதாக நம்மை குறித்த தேவ திட்டத்தை அவர் வைத்திருந்தார். Even before you formed in the womb of your mother, God has a plan about you. ஆகவே இந்த நாளிலே, Therefore, on this day, இந்த இப்படிப்பட்ட கேள்வியோடு கூட இருக்கிற உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். as you are sitting with this kind of questions, the Lord is talking to you. எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. Maybe some of you are having question about your future. நிகழ்காலத்தை குறித்து உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. Maybe some of you are having a question about your present. ஒருவேளை குடும்ப சம்பந்தமாக இருக்கலாம். Maybe something related to your family. தொழில் சம்பந்தமாக இருக்கலாம். Or something related to your business. ஒருவேளை நீங்க ஊழியம் செய்து கொண்டிருந்தா ஊழியம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். Even maybe about your ministry. ஒருவேளை படித்துக் கொண்டிருந்தால் படிப்பு சம்பந்தமாக இருக்கலாம். Maybe about your studies. எந்த சூழ்நிலையிலும் உங்களை குறித்த தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். At whatever the situation it could be, the Lord is there to fulfill His plan in your life. பிரியமானவர்களே, My dear ones, இன்றைக்கு எதிர்காலத்தை குறித்து கலங்குகிற மக்களை எங்கும் பார்க்க முடிகிறது. today we find so many people, those who are worried about their future. சரீர சுகத்தை குறித்து கூட கலங்குகிற மக்களை பார்க்க முடிகிறது. We find so many people worried about their health. பணம் இருந்தாலும் தன்னுடைய இருதயத்தில் ஒரு விதமான கலக்கம் ஏற்படுகிறது. Even though they have money, but still they have a kind of worry in their hearts. இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? So what we are going to do about to escape from all this? நம்மை உண்டாக்கின நம்முடைய ஆண்டவர், The God who created us, நமக்காக சிலுவை சுமந்த நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து, the Lord who took the cross for us, நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க we வேண்டும். should know and acknowledge that He is with us. யாத்ராகம புத்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது, When you read the book of Exodus, முதல் அதிகாரத்திலிருந்து இரண்டாம் அதிகாரம் வரைக்கும் படிக்கும் பொழுது, when you read from the first chapter to till the second chapter, மோசேயினுடைய பிறப்பை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. we find the birth of Moses there. ஒன்றாம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, When you read chapter 1 verse 16, அந்த காலகட்டத்தில் பிறக்கிற ஆண் குழந்தைகளை கொல்லும்படிக்கு பார்வோன் ராஜா கட்டளையிடுகிறான். on those days the Pharaoh was commanding to kill all the male babies, those who are like born there. அந்த காலகட்டத்தில், In those days, அந்த நாட்களில் இருந்த மருத்துவ உதவி செய்கிற பெண்களோடு கூட அவன் பேசுகிறான். he's talking to the Hebrew midwives over there. பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? கொல்லணும். Like he wanted to kill all the baby boys, those who are born at that time. இப்படிப்பட்ட சூழ்நிலை, இப்படிப்பட்ட சட்டம் இருக்கிற நேரத்துல, In this kind of a very stringent rule, நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில, it was such a tight moments. அந்த நேரத்துல மோசே பிறக்கிறார். In that time Moses was born. மோசே பிறக்கும் பொழுதே பிறக்கிற ஆண் குழந்தைகளை கொல்ல வேண்டும் என்று ஒரு சட்டம் இருக்கிறது. It was a time when Moses was born. During that time itself, it was a command from a king to kill all the male babies. ஏனென்றால் மோசே குறித்து தேவ திட்டத்தை தடுக்க வேண்டும் என்று சொல்லி, Because it is the evil plan from the king to kill, to destroy the plans about Moses. பார்வோன் நினைத்தான், Pharaoh was thinking, மருத்துவச்சிகள் மூலமாக அவனை கொல்லணும். Pharaoh was thinking, I will kill him through midwives. ஆனால் ஆண்டவர் நினைத்தார், But the Lord was thinking, அதே ஒரு பெண்ணின் மூலமாக அவனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி, from that from woman, like from one woman, God is going to save him. ஒருவேளை பெண்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா ரொம்ப கவனமா கேளுங்க. Like women, if you are listening to this, please carefully listen to this. நீங்க இந்த அதிகாரத்தை தொடர்ந்து படிச்சு பாருங்க. If you read it further, தேவனுக்கு மிகவும் பயந்தார்களாம். because the Hebrew women were afraid, they feared God. அவர்கள் சாட்சி சொல்றாங்க, They were giving a testimony. மத்த ஸ்திரீகளைப் போல இஸ்ரவேல் ஸ்திரீகள் இல்ல. They were not like, they're telling Israelite women are not like the other women. நாங்கள் போவதற்கு முன்பதாக என்ன செய்வாங்க? குழந்தையை தானாகவே பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லுகிறாங்க. They're telling, like, even before we arrive there, like they have already given birth to their own children. ஆனால் அவர்களுக்கு கொல்ல வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுக்கப்படுகிறது. It was a command from the king to the midwives to kill all the babies. ஆனால் அந்த மருத்துவ உதவி செய்கிற பெண்களுக்குள்ளே கர்த்தரை குறித்த பயம் இருக்கிறது. Since the midwives, they feared God. அந்த பாவ
பாவத்துக்கு தாங்கள் விலகிக் கொள்கிறார்கள். They stood away from doing that evil sin. அந்த சூழ்நிலையில் அப்படிப்பட்ட பாதுகாப்போடு கூட மோசே பிறக்கிறாருங்க. With that kind of protection, Moses was born during the time. தன்னை சுற்றிலும் தன்னை கொல்லுவதற்கு ஒரு கூட்ட ஜனங்களை ஏற்படுத்தி வைத்திருந்த சூழ்நிலையில It was like so many evil plots to kill Moses. அந்த சூழ்நிலையில் தேவன் அற்புதமாக மோசேயை பாதுகாக்கிறார். It was at the time the Lord is wonderfully protecting மோசேயை Moses. பெற்றெடுத்ததும் As he was given birth to Moses, மோசேயினுடைய தாயார் 3 மாதம் அளவு அவரை மறைத்து வைத்து வளர்க்கறாங்க. Moses' mother tried to hide the baby for almost 3 months. அதற்கு மேல அவரால் வளர்க்க முடியாத சூழ்நிலை. After which she could not hide her baby anymore. பிறக்கிற குழந்தைகளெல்லாம் என்ன செய்யுங்க, நதியில தூக்கி போடுங்கன்னு சொல்றாங்க. There was a command from a king to throw the babies into the Nile ஆண் river. பிள்ளைகள் எல்லாம் தூக்கி போடுங்க. To throw all the male babies into the Nile அந்த river. சந்ததியை அழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். Like he wanted to kill that male babies and the descendants from them. அதே நதியில From that same Nile river, மோசேயினுடைய தாயார் Moses' mother, அவனை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கறாங்க. she has given him to the Lord. ஒரு நாணல் பெட்டியில வச்சு அவர் அனுப்புறாங்க. He put him in the basket and put him inside there and he put it in the Nile river. பார்வோன் முதல்ல நினைச்சாரு, Pharaoh was thinking at first. தன்னிடத்துல வேலை செய்யறவங்களை வச்சு அவன் மோசேயை அழிக்க வேண்டும் என்று சொல்லி. Pharaoh was thinking to kill Moses by the women those who were working for him. ஆனா அது முடியல. Oh, that was impossible. இரண்டாவது நினைச்சாரு, And then again he thought. தான் உண்டு பண்ணின சட்டம் அவனை அழிச்சிருன்னு சொல்லி. He thought that by the command that I am going to make, அதுவும் பலன் அளிக்கல. yeah, even the command is not even working here. அந்த சட்டத்தை மீறி மோசேயினுடைய தாயார் மோசேயை பெற்றெடுத்தாங்க. Oh, like overall everything, like Moses' mother gave birth to this child and protected him. ஆனா மூன்றாவதாக ஒரு காரியம் ஆண்டவர் செய்தாரு. And thirdly, we find another thing, அதிகாரத்தை மீறி like overcoming all this authority and power, தன்னுடைய அதிகாரிகளை மீறி, like overcoming even the officers from there, தன்னுடைய உடன் வேலைக்காரர்களை மீறி, like even like overcoming all this like colleagues from them. தன்னுடைய மகள் மூலமாகவே மோசேயை பாதுகாக்க தேவன் ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார். Look at there, like using Pharaoh's daughter, God has a plan to save Moses. வேலைக்காரர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டது. Oh, the workers' eyes were hidden. தன்னுடைய மகளுடைய கண்ணும் மறைக்கப்பட்டது. Even Pharaoh's daughter's eyes were hidden. பார்வோனுடைய கண்ணும் மறைக்கப்பட்டது. Even Pharaoh's eyes was like closed. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, What is the reason? தேவன் மோசேயை குறித்து வைத்திருந்த உன்னதமான திட்டம் அது. Because it was the greatest plan of God about அது Moses. பரலோகத்தின் திட்டம் அது. Oh, it was a plan of the heavenly plans. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க Today, as you're listening to this word, உங்க பிள்ளைகளை குறித்து தானே கலங்கிட்டு இருக்கீங்க. or maybe you're troubled about your children. உங்க மகனை குறித்து தானே கலங்குறீங்க. Maybe today you are worried about your son. உங்க மகளை குறித்து தானே கலங்குறீங்க. Maybe today you are worried about your daughter. ஆண்டவர் சொல்கிறார், And the Lord is telling you today, உன் பிள்ளைகளை குறித்து எனக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. God is telling, I have a greater plan for you and for your children. அநேகரை ரட்சிக்கும்படிக்கு உன்னுடைய பிள்ளைகளை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். God is telling, I have called your children so that your children will go and save so many. அநேகருக்கு என்னுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உன்னுடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டிருக்கிறேன். God is telling, I have chosen your children so that they will go and share about me to many people. உன்னுடைய கலக்கம் எதனால் வந்தது என்று ஆண்டவர் கேட்கிறார். The Lord is asking, then why do you worry about it? சட்டங்களை குறித்தா, Or you read about all this laws that is around you? அதிகாரிகளை குறித்தா, Or you worried about all these officers and the other people, those who are around you? இப்ப காணப்படுகிற சூழ்நிலைகளை குறித்தா, Or else you are worried about the situation that is seemingly appearing in front of you? நீ யாருக்கு பயப்படுகிற? Or to whom are you afraid? உன்னை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளுக்கு மனிதர்களுக்கு நீ பயந்துட்டு கொண்டிருக்கிற. Are you afraid of the situation that is around you and the people around you? ஆனால் என்னை குறித்த பயம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். God is telling that you should have the fear over me. கர்த்தரை குறித்த பயம் நம்முடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். We should have the fear of God in our families. பாருங்க, We see மோசேயை அழிக்க முயற்சி செய்தது ஒரு பெண்ணு. Moses it was a plan to kill this boy through the women. இல்ல இப்படி சொல்லலாம், We can say like this. அழிக்க வேண்டும் என்று பயன்படுத்தியது ஒரு பெண். Pharaoh was trying to use this woman to kill Moses the baby. அந்த மோசேயை பெற்றெடுத்தது ஒரு பெண். But look here, the one who gave birth was the woman. அந்த மோசேயை காப்பாற்றியது ஒரு பெண். The one who saved is also a woman. பிரியமானவர்களே, My dear ones, குடும்பத்தை காப்பாற்றுவதிலும் பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதிலும் பெண்களுடைய பங்கு மிகப்பெரியது. like a woman's role in a family in order to take care of the family and also give birth to the children and the rearing the children, it's very important part of a woman. உங்களுடைய வேதனைகளை அறிகிற,
The Lord who knows your pain, நெருக்கத்தை அறிந்திருக்கிற, the Lord who knows your problems, தேவைகளை அறிந்திருக்கிற, the Lord who knows your needs, கண்ணீரை அறிந்திருக்கிற, the Lord who knows your tears. பரலோகத்தின் தேவன் உங்கள் வீடுகளுக்குள்ளே பிரசன்னமாகி இருக்கிறார். Today that Lord is present at your houses. எப்பேற்பட்ட பயமான சூழ்நிலைகள் ஆனாலும், Whatever the very difficult circumstances that you're going through, எவ்வளவு பெரிய நெருக்கமான மனிதர்கள் ஆனாலும், how much ever a very tight situation that you might be going ஒரு through, திரள் கூட்ட மக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களை அழிக்க நினைத்தாலும், maybe a big flock of people, those who are coming to destroy you, தேவன் செய்ய நினைத்தது ஒருவனும் தடுக்க முடியாது. but know that nobody can thwart the plans of God. தேவன் செய்ய நினைத்தது ஒருவனும் தடுக்க முடியாது. Nobody can stop the plans of God. உங்களுடைய எதிரிகளுடைய கண்களுக்கு உங்களை மறைத்து ஆண்டவர் பாதுகாப்பார். The Lord will hide you from your enemy's eyes and he will protect you. எந்த குடும்பத்தார் உங்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்களோ, Maybe some of the families who wanted to destroy you, அதே குடும்பத்தில் உங்களுக்கு தயவை ஏற்படுத்துகிற தேவன், that from that same family God will bring a comforter to save you. பார்வோனுடைய குடும்பத்திலேயே மோசேயை பாதுகாக்க வேண்டும் என்று தேவன் எழுப்பினார் அல்லவா? You see how Pharaoh was trying to kill, but God chose his daughter to save. சிலருக்குள்ள ஒரு கலக்கம் இருக்குது. Maybe some of you are thinking in your hearts, எங்க குடும்பத்துல சொத்து வழக்கு பல வருடங்களா நடந்துட்டு இருக்கு. maybe you're talking about so many issues in our family regarding the property issues. இது எப்படி மாறுன்னு தெரியலையே. You're wondering how it will change. கலங்காதீங்க. Never be troubled. அதே குடும்பத்திலிருந்து உங்களுக்காக தயவை உண்டு பண்ணுகிற நபர்களை ஏற்படுத்துவார். From that same family the Lord will rise up people, those who are like really caring about you. உங்களுக்காக பரிந்து பேசுகிற நபர்களை தேவன் ஏற்படுத்துவார். From that family the Lord will rise up people, those who will intercede for you. ஏனென்றால் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிற பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதனோடு இடைப்பட போகிறார். Because it is all going to happen because of the Holy Spirit who intercedes on behalf of you and me. எப்பொழுது இந்த காரியங்கள் நடக்கும்? When all these things will happen, நம்முடைய பிள்ளைகளை குறித்து தேவ திட்டம் இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். when you know about what is the plan of God about your children, தேவ திட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டும். only when you know about the plans of God. இவ்வளவு காலம் வரைக்கும் நம்மளை பாதுகாத்தாரே. Thus far the Lord has protected us. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களை காட்டிலும் நம்மளை விசேஷத்தவராக இம்மட்டும் வைத்திருக்கிறாரே. The Lord has been treating you so special in comparing to everybody else on this earth. என்னை ரட்சித்த ஆண்டவருக்காக, for the Lord those who saved me, நான் என்ன செய்ய போறேன்? what am I going to do? என் பிள்ளைகளை வைத்து என்ன செய்ய போறேன்? What I'm going to do for the Lord through my children? என் பிள்ளைகளை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கிறேன். I'm going to commit my children to the Lord. என்னால் முடிந்தவரைக்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏதாவது செய்வதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். I will do something for the glory of the Lord. தேவ திட்டம் நிறைவேறும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். I will pray for the Lord's plan to be fulfilled. உங்களை குறித்து தேவ திட்டத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். You should know what is the plan of God about your life. சீசர்களுக்கு இப்படி ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னாரு. The Lord told to the disciples a word like this. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு என்ன செய்யுங்க? You go and preach. சுவிசேஷத்தை அறிவிங்க. You go and preach the gospel to so many ஞானஸ்நானம் people. கொடுங்க. Give them, baptize them. சீசராக்குங்க. Make them disciples. உலகத்தின் முடிவு வரை நான் உங்க கூட இருக்கேன்னு சொன்னார். God is telling, behold, I'll be with you till the end of your age. நம்முடைய வேலை எதுவா இருக்குது? What is our work today? நம்மால் கூடு மட்டும் and like as much as possible, தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. it is our duty to proclaim the word of God. இது கடைசி காலமா இருக்கிறபடினாலே, since these are all the last days, தேவனுடைய அன்பின் செய்தியை நாம் பிறருக்கு அறிவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. so you and me are in the place to proclaim and propagate the word of God to others. அதற்காகவே இந்த சூழ்நிலைகளை நம்மளை ஆண்டவர் பாதுகாத்து வந்திருக்கிறார். and just for that the Lord has been protecting you thus far. நீங்க இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. as you are listening to this sermon, பல வருடங்களாக ஒரு கர்ப்பத்தின் கனியில்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீங்க. maybe so many years you are worried that you don't have a child. நீங்க நினைக்காதீங்க, don't think like this. என் பேரை சொல்லி கூப்பிடலாம் நினைக்காதீங்க. don't think that he is not calling after my name. திட்டமாக உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். the Lord is very clearly talking to you. திட்டமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். the Lord is very clearly talking to you. உங்களுக்காக தேவன் ஒரு குழந்தையை கொடுப்பார். for you the Lord will grant you a child. மோசேயை பாதுகாத்ததை போல, as the Lord protected Moses, தேவ திட்டம் நிறைவேறும்படி மோசேயை வளர்த்தெடுத்ததை போல, as the Lord raised up Moses,
எவ்வளவு சூழ்நிலைகள் மாறுதலாக இருந்தாலும், how much ever the situation is different, ஆனால் தேவ திட்டம் அப்படியே நிறைவேறிற்று. the Lord's plan fulfilled in his life. மோசே வளர்வதை யாரும் தடுக்க முடியல. Nobody can stop the growth of Moses. ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் அப்படிப்பட்ட குழந்தையை பெற முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம். Maybe in your body you have a sickness through which you are not able to conceive a child. குழந்தை வளரக்கூடிய பலன் இல்லாம இருக்கலாம். Maybe you are troubled with a situation where you are not able to give birth or grow a baby in your womb. குழந்தையை பெற்றெடுப்பதற்கு ஒருவேளை பலன் இல்லாமல் இருக்கலாம். Maybe you are not able to conceive a child. ஒருவேளை ஏதாவது அதுக்கு சாத்தியமற்ற சூழ்நிலை இருக்கலாம். Some impossible situation that you might be facing through. எதுவாக இருந்தாலும், whatever situation it may be, தேவ திட்டத்தை யாரும் தடுக்க முடியாது. nobody can stop the plans of God. கட்டாயம் உங்களுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி ஆண்டவர் கொடுத்தே தீருவார். Definitely the Lord will grant you a child. ஏனென்றால் உங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன் உங்கள் வீடுகளுக்குள்ளே பிரசன்னமாக இருக்கிறார். Because the Lord is the one who sees your tears. தனிமையான நிலைமையில் இருக்கிறேன். Maybe you're thinking I am alone. கூட பிறந்தவங்க இல்ல. Nobody is like my siblings are not there. எனக்கு என்று சொந்தம்னு சொல்லிக்கிற யாருமே இல்ல. I don't have anybody to claim as my relative. எப்படின்னு சொல்லி கலங்கிட்டு இருக்கீங்க பாருங்க. Maybe you are thinking like that. உங்களை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். The Lord has a great plan even for you. உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். The Lord has a great plan even for you. வாழுகிற நாட்கள் முழுவதும், until the days of your life, தேவன் நமக்கு செய்த நன்மைகளை, that whatever the Lord has done in your life, நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தை, like all your salvation experiences, பிறருக்கு நாம் பகிர்ந்து கொள்வது நம்முடைய கடமையாக. we should be sharing that to others. நீங்க சோர்ந்து போகாதீங்க. Never be worried. அவிசுவாசமான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. Don't speak words of like unfaith. நீ மோசேயை குறித்து படித்து பார்க்கும் பொழுது, if you read about Moses, 400 வருடங்களாக for 400 years, அடிமைப்பட்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனத்தை மீட்பதற்காக, in order to redeem the people those who are in bondage, மோசே ஆண்டவர் தெரிந்து வந்திருக்கிறார். the Lord chose Moses. எவ்வளவோ நெருக்கமான சூழ்நிலை தான். Oh, it was such a very pressurized situation only. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நாம் விடுதலையாகும்ன்ற நம்பிக்கை இல்லாம போய்விட்டது. Israelites almost thought that there is no possibility that we will get out of this situation. தொடர்ந்து இந்த அதிகாரங்களை படித்து பார்க்கும் பொழுது, when you read further on this chapter, ஆண்டவர் மோசேயோடு திரும்ப பேசுகிறார். the Lord is talking to Moses again. வனாந்தரத்திலே மோசே இருக்கும் பொழுது, it was such a wilderness time. யாத்ராகம புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல, when you read in Exodus chapter 3, வனாந்தரத்திலே மோசே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது, as Moses was rearing sheep, மோசேயோடு ஆண்டவர் பேசுகிறார். the Lord was talking to Moses. என் ஜனத்தினுடைய கூக்குரலை நான் கேட்டேன். the Lord is telling, I have heard the outcry of my people. அவருடைய கண்ணீரை நான் அறிந்திருக்கிறேன். I knew their tears. அவருடைய வேதனை எனக்கு தெரியும். I knew their pain. அவர்களை விடுதலையாக்குவதற்கு நான் சித்தம் கொண்டிருக்கிறேன். I am willing to liberate them. நீ வா, உன்னை அனுப்புவேன் என ஆண்டவர் கூப்பிடுகிறார். you come and I will send you for that mission. மோசேக்கு ஏன் அவ்வளவு நெருக்கம்? why Moses was facing that much trouble? அவனுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்தது. yes, he had a threatening over his life. வாழவே முடியாத ஒரு சூழ்நிலை. he was almost in a situation where he will be it's impossible to live. தலைக்கு மேல கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது. oh, it was almost like the knife is at his neck. தேடி கொல்வதற்கு ஆட்கள் அலைந்து கொண்டிருக்கிறாங்க. like there are so many people plotting to kill him. இதன் மத்தியில உன்னை பாதுகாத்தனே. the Lord is telling, in the midst of all I have protected you. நோக்கம் என்ன தெரியுமா? why did I protect you? என் ஜனத்தை மீட்டெடுப்பதற்காக. so that you will save my people. கல்வாரி சிலுவையிலே நான் சிந்தின இரத்தத்திற்கு விலைக்கிரயமாக, the Lord has granted his precious blood on the cross. என் பிள்ளைகளை மீட்டெடுக்கும்படிக்கு, like in order to redeem his people. உன்னை நான் இதுவரைக்கும் பாதுகாத்தேன். the Lord redeemed you and saved you thus far. இன்னமும் பாதுகாக்கிறதுக்கு இருக்கிறேன். the Lord is telling, even after I am going to redeem you and save உன்னோடு you. கூட நான் இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று ஆண்டவர் பேசுகிறார். oh, the thing which I am going to do through you, it will be great and wonderful. யாருக்காக தேவன் தம்முடைய கரத்தை வெளிப்படுத்துகிறார்? for whom the Lord is going to reveal his arm. யாருக்காக தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார்? for whom the arm of the Lord is being revealed. யாருக்காக தம்முடைய கரத்தின் கிரியைகளை வெளிப்படுத்துகிறார்? for whom the works of the Lord has been revealed. தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு மனிதனுக்காக. it is for the one who fulfills the plan of God. தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு மணவாட்டிக்காக. it is for the one, the bride who fulfills the plan of God. எந்த திருச்சபைக்காக தேவன் தம்முடைய வல்லமை வழங்க பண்ணுகிறார்? for which bride the Lord is the Lord is going to reveal his glory. எந்த திருச்சபைக்காக தேவன் தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிறார்? the Lord is revealing his glory to the church. தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற திருச்சபைக்காக. the Lord is revealing to the church that fulfills the plans of God. தேவ திட்டத்திற்கு கீழ்ப்படிகிற தேவ பிள்ளைகளுக்காக. they not like for the people those who obey and fulfill the will of God. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கீங்க பாருங்க. even as you are listening to this, சத்துருக்கள் உங்களை நெருக்குறாங்க பாருங்க. oh, the enemies are oppressing you. உறவுகள் உங்களை நெருக்குறாங்க பாருங்க. oh, the relatives are oppressing you. ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு
பிற மனிதர்கள் உங்களை நெருக்குறாங்க தானே. You're not able to do ministry and you are being pressurized so much. திருச்சபைக்கு விரோதமா எழும்புறாங்க தானே. Yes, so many people are rising against the churches. தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற நாட்கள் வந்திருக்கு. Oh, today is the day where the Lord will show his mighty arms. பார்வோனுடைய அரண்மனையை கலங்க பண்ணின தேவன், As the Lord troubled and disturbed the hearts of the Pharaoh, மந்திரவாதிகளை கலங்க பண்ணின தேவன், the Lord troubled the hearts of the sorcerers. தேவ திட்டத்திற்காக நிக்கிற உங்களுக்காக வெளிப்பட போகிறது. The Lord's power is going to be revealed for you. உங்களுக்காக வெளிப்பட போகிறது. Like God is going to reveal his power for you. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. May the name of the Lord be glorified. நீ கலங்காதீங்க. Never be worried. உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். The Lord who called you is faithful. அவர் அப்படியே செய்து முடிப்பார். He will fulfill his plan in your life. அவர் சொன்னதை செய்யாமல் நம்மை விடுவதே இல்லை. He will never let go of you without finishing his work and words on your life. அவர் சொன்னதை செய்ய முடிக்கிற வரைக்கும் யாரையும் கைவிடுகிறதே இல்லை. Until he accomplishes his word, he will never leave you. ஆகவே நீங்க சோர்ந்து போகாதீங்க. Never be worried. தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறேன். The Lord is even today is with you. 400 வருடங்களாக அடிமையாக இருந்த அந்த ஜனங்களை விடுதலையாக்குவதற்காக மோசேயை அனுப்புகிறார். It's been almost 400 years. The Lord sent Moses to redeem him. நீங்க யோசிச்சு பாருங்க. You think about this. இந்த தேசத்தை மாற்றுவதற்கு நான் என் பிள்ளைகளை அனுப்பி என்ன ஆக போகுது? Maybe you're thinking, by sending my child, what is going to change in the nation? ஏதாவது வேலை செஞ்சுட்டு அவங்களால முடிஞ்ச ஊழியத்தை செய்யட்டும்னு சொல்லி சொல்லுகிற அநேக மக்கள் எழும்பி இருக்கிறதை பார்க்கிறோம். I have seen so many people, they are telling, oh, let them do some job and then do some ministry also. தேவனுடைய ராஜ்யத்திற்காக, But for the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய திட்டத்திற்காக, but for the plans of the kingdom of God, திருச்சபைக்காக, for the church, தங்களுடைய உயிரை இரத்த சாட்சியாக ஒப்பு கொடுத்த லட்ச ஜனங்கள் இருக்கிறாங்க. there are so many martyrs. There were so many martyrs who gave their lives for God. எண்ணிக்கைக்கு மேற்பட்ட எவ்வளவோ பரிசுத்தவான்கள் ஆண்டவருடைய நாமத்திற்காக, ராஜ்யத்திற்காக இரத்த சாட்சியாக விழுந்திருக்கிறார்கள். There are so many saints who gave their life for God. அந்த அவங்களுடைய அந்த இரத்தத்தின் விளைவாக, அவருடைய விலைக்கரையத்தின் விளைவாக, So in order to give, like for the precious blood, ஏதோ ஒரு சூழ்நிலையில நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம். for some situation, the Lord has somehow got you and then he has saved you. இன்றைக்கு நம்ம ஆண்டவராக ஆராதிக்கிறோமே, Like as you're worshiping the Lord today, அது அவர்களுடைய பிரயாசம் தான். it is the efforts of them. எத்தனையோ மிஷனரிமார்கள் வெளிநாட்டிலிருந்து வந்து நம்முடைய தேசத்துல கோதுமை மணியாய் விழுந்தார்களே. There are so many missionaries who came here and they have given their life for the Lord. அமெரிக்க தேசத்திலிருந்து, from USA, ஐரோப்பிய கண்டத்திலிருந்து, and from Europe, எத்தனையோ நாடுகள்ல இருந்து வந்து from so many different countries, நம்முடைய தேசத்துல கோதுமை மணியாய் விழுந்திருக்கிறாங்க. they have come here and they have shed their lives here. அவர்களுடைய அர்ப்பணிப்பு, It is their efforts, அவர்களுடைய பிரயாசம், it is their commitment and efforts. அதன் நிமித்தமாக In the midst of it all, ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஆண்டவருடைய நாமத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். the Lord has granted you a situation so that you get to know the Lord. ஆண்டவர் என்னோடு கூட ஒரு காரியத்தை தெளிவாக சொல்லுகிறார். The Lord has been very clearly telling one thing to me. உங்களுடைய பிள்ளைகளை வேதாகம கல்லூரியில படிக்க வச்சீங்க. I mean, like you have sent your children to the Bible colleges. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்க. You have sent your children to the ministry. ஆனால் அதை மறந்துட்டீங்க. But today you have forgotten that. ஆனா இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள் வேறு மாதிரி இருக்கு. Since your children's situations are different, you are thinking differently. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். But the Lord is talking to you today. எதற்காக உன்னை இம்மட்டும் நான் பாதுகாத்தேன்? Why did I save you and protected you thus far? எதற்காக உன்னை இம்மட்டும் கண்ணின் மணி போல நான் வழி நடத்தினேன்? Why did I protected you and saved you such a wonderful way? நீ பண்ணின பிரதிஷ்டை என்ன ஆயிற்று? What happened to the commitment that you have made? நீ அதை மறந்து போனாயோ? Did you forget that? அதை மறந்து போனாயோ? Did you forget that? அதை குறித்து நீ சிந்திக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். The Lord is wanting you to remember about that. அதை குறித்து நீ சிந்திக்க வேண்டும். Remember, be reminded about that particular situation. உன்னுடைய பிள்ளைகளை எனக்கென்று நீ ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord is today again calling to the people to commit their children's life unto the presence of God. சமாதானமற்ற நிலைமை அப்பொழுது உன்னுடைய குடும்பத்தை விட்டு அகன்று போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Then you will have a peaceful situation. அன்றைக்கு உன்னுடைய வீட்டுக்குள்ள பூரண ரட்சிப்பு கடந்து வரும். Then you will have a perfect peace in your life. அன்றைக்கு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். Then the Lord will open all the closed womb at your houses. அன்றைக்கு உன்னுடைய குடும்பத்தில் சமாதான குறைச்சல் இருக்கும் என்று சொன்னால் அது மாறி போகும். Then your family will be filled with joy and all this lack of peace will go away. உலகம் கொடுக்காத சமாதானத்தை The Lord will grant you the peace. நமக்காக வைத்து போன ஆண்டவர்
which the world cannot give to you. இன்றைக்கும் நம்முடைய வீடுகளுக்குள்ள பிரசன்னமாகி இருக்கு. Even today he is present at your houses. ஆகவே தேவ திட்டத்தை உணர்ந்து கொள்ளுங்க. Hence know the plans of God. நீங்க தேவ சமூகத்தில் உங்களை நீங்களே ஒப்புக்கொடுங்க. Today commit yourself to the Lord. நாம் ஜெபிப்போம். Let us pray. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, Our holy Father, இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். we want to thank you for this time. மோசேயை பாதுகாத்ததைப் போல, The Lord who protected Moses, மோசேயின் மேல் வைத்திருந்த திட்டத்தை நிறைவேற்றினதைப் போல, as the Lord who fulfilled his plans in the life of Moses. எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டம், God, even today you have a plan about our lives, எங்கள் பிள்ளைகளை குறித்து, about our children, ஆண்டவரே எங்களுடைய ஊழியத்தை குறித்து, about our ministry, எங்களுடைய ஆண்டவரே பிசினஸை குறித்து, about our businesses. நீர் வைத்திருக்கிற திட்டத்தை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்வீராக. Father, help us to know what is the plan for all these things from you, O God. எப்படி ஆயிலும் உம்முடைய ராஜ்யத்திற்கு எங்களால் முடிந்த மட்டும் நாங்கள் பிரயாசப்பட தேவன் எங்களுடைய கைகளை பலப்படுத்துவீராக. God, somehow we wanted to strengthen our hands in order to work for your kingdom, O God. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் தருவீராக. Father, help us to obey your words and help your children to obey your word, O உம்முடைய God. பிள்ளைகள் வீடுகளுக்குள்ள பூரண சமாதானம் உண்டாவதாக. Father, let the houses be filled with joy and peace. அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக. Father, let all the closed womb will be opened in the name of Jesus. பலவீனங்கள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். Let all the sickness will go away in the name of Jesus. சத்தங்கமும் கூக்குரல் அந்த குடும்பத்தை விட்டு அகன்று போவதாக இயேசுவின் Father, நாமத்தில். let all the noises and the crying aloud will go away, God. உம்முடைய பிரசன்னத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. Father, we commit ourselves into your mighty பெரிய hand. காரியங்களை செய்யும். Father, do mighty things, O God. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' most precious name we pray. ஆமென். Amen. Amen. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். My dear ones, the Lord will be with you. தேவனுடைய பாதுகாப்பின் கரம் உங்களோடு கூட இருக்கிறது. The Lord's hand will be upon you. சந்தோஷமாக இருங்க. Be happy. ஆமென். Amen.